அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பாரதியோட வரிகளை கொஞ்சம் ட்விஸ்டோட பார்க்கலாம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு சுவையான உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். அந்த சுவையான உணவை தான் எப்படி தயாரிக்கிறது நம்ம அனிதா கிச்சன் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் புர்ஜி. அதை பன்னீர் ரோல்ஸ் சொல்லலாம், பன்னீர் விராப்ஸ் சொல்லலாம், இல்லை வெஜ் விராப்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லணும் நம்ம ஸ்டைலிஷாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஐட்டம் நான் எனக்கு டின்னராக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வச்சுக்கலாம். பிக்னிக் போகும்போது நல்ல ஸ்நாக்காக இருக்கும். ஈவன் ஆஃபீஸ் கோயர்ஸ் மிட் மார்னிங் ஸ்நாக்காகவும் இருக்கலாம், இல்லை லஞ்சாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பன்னீர் புர்ஜி விராப்புக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். நம்ம மெயினாக நமக்கு பன்னீர் தேவைப்படும். பன்னீர் நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடையிலே வாங்கிக்கலாம். காட்டேஜ் சீஸ்ன்னு கடையில் கிடைக்கும், இல்லை இந்த பன்னீர் நம்மளுடைய இந்தியன் பிராண்ட்ஸும் கிடைக்கும். இது கூட இந்த சைஸில் நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், சின்னதாக 2 எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட பொடிகள் மிளகாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர், இது 3 வேணும். கொஞ்சம் உப்பு வேணும். செய்யறதுக்கு கொஞ்சம் சால்ட் வேணும். செய்யறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஆயில் வேணும். அது கூட சப்பாத்தி பண்ணுறது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே சப்பாத்தி பண்ண வேண்டாம்னா ரெடிமேட் டோட்டலாஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே அதுலேயே விராப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தியாக பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம பன்னீர் பூஜி ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். அதுலேயே அது பாதி வெந்துடும். ஸோ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. பன்னீரை நான் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி தான் போட போகிறேன். பன்னீரை நம்ம உதுத்து தான் போட போகிறோம். அதனால் பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. நல்லா மூழ்கட்டும். அதுலேயே பாதி வெந்துடும். அது இப்போ வெங்காயம் தக்காளிகளை நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாவே நல்லா பொடியாக நறுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கியாச்சு. அதே மாதிரி தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். புர்ஜிக்கு எப்பவுமே முழு பீசஸ்லாம் வரக்கூடாது. நல்ல பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாமே. அதனால் தக்காளியும் பொடியாக நறுக்க போகிறேன். பச்சை மிளகாவும் நல்ல பொடியாக நறுக்க போகிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு நம்மளுடைய மிளகாத்தூளும் போட போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மெயினாக கலருக்காகவும் போடுறோம். நம்ம இந்தளவுக்கு பொடியாக நறுக்குனா போதும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 3 மூடி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நிறைய இருந்தால் தான் நல்ல கிரேவி வரும். ஏன்னா நம்ம இதை தண்ணியாக பண்ண போகிறது இல்லை, ட்ரையாக தான் கொஞ்சம் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வெங்காயமும் கொஞ்சம் கொரியாண்டரும் வேணும் அந்த கிரேவி கொடுக்கறதுக்கு. கொரியாண்டரும் அது தனியாத்தூள், அது ஒரு நல்ல தொக்காகும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் தக்காளி போட போகிறேன் நான். அப்படியே பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுடலாம். பச்சை மிளகாய் எப்போ தொட்டினா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ரொம்ப எரியும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதையும் இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். எல்லாமே நம்ம வதங்கறதுலேயே தான் நல்லா கொதிக்குது. அதனால் நல்லா வதக்கலாம். தக்காளி, மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியும் போடலாம். கொஞ்சம் தான் நம்ம போட போகிறோம். மெயினாக கலருக்காக தான் போட போகிறோம். 1/4 ஸ்பூன் இல்லை, அதுக்கும் கம்மியாகவே போடலாம். உங்கள் காரத்தை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் குவான்டிட்டி இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. பன்னீரை பொறுத்து இருக்குது. நான் இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். இது போட்டுட்டு லேசாக தண்ணி ஊற்றணும் நம்ம. ஏன்னா பொடியெல்லாம் வதங்கும் போது ரொம்ப நெடி வரும். அதனால் லேசாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த ஆயில், அந்த வெங்காயம் அதுலேயே இந்த பொடியெல்லாம் நல்லா குக் ஆகும். தண்ணி நம்ம நிறைய போடக்கூடாது. அப்புறம் குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். நமக்கு ட்ரையாக தான் வேணும். எஸ்பெஷலி ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி சும்மா கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதுவே ஜாஸ்தி தான் போதும். இதெல்லாம் சுண்ட வரட்டும். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கடைசியாக பன்னீரையும் போட்டுடலாம். பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்காங்க. பன்னீர் நல்லா உதிர்த்து போடலாம்.
பன்னீர் வந்து ஏற்கனவே வந்து சீஸ் தான், அது ரொம்ப சாஃப்டான ஐட்டம், ஈஸியாக அது வெந்துடும். சுடுதண்ணில் தான் இன்னும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கையில் அப்படி அமுத்திங்கனாவே வந்து நல்லா உதிர்த்து விட முடியும் உங்களுக்காக. இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்ருங்க. புர்ஜினாவே வந்து அது நல்லா உதிரியாக இருக்கணும், அதனால் நல்லா உதிர்த்து விட்ருங்க. இப்படி அப்படியே கலரிட்டே இருந்தால் வந்து ஒரு 5 minutes ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஒரு குவிக்கான டிஷ் தான் வந்து, அதனால் நல்லா கலரி விடலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கலரிட்டே இருங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி போடும் போதே வந்து தக்காளி ஜூஸாக இருக்கும் போது அந்த வெங்காயம் தக்காளி ஜூஸ்லாம் சேர்ந்தே வந்து அதில் வெந்துடும். அதனால் நீங்கள் தண்ணியை கூட யூஸே பண்ணாமல் கூட இதை பண்ணலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லேசாக தெளிங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்தபோது ரெடி ஆகிடுச்சு. அது இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ சப்பாத்தி பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் பசங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் சுத்தமாக கூட கட் பண்ணிடலாம், இல்லை கொஞ்சமாக போட்டுக்கலாம். சப்பாத்திஸ் வந்து நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா சர்க்கிளாக பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து நல்லா உள் சைடில் இப்படி அமுக்குனிங்கன்னா நல்லா ஈவனாக ரவுண்டாக வரும். இதை வந்து கொஞ்சம் மாவு போட்டு திரட்ட போகிறோம். இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கிறதுக்கு சப்பாத்தி நம்ம இப்போ சுட்டுட்ருக்கோம். கட் கொடுத்துட்டு இப்போ திருப்பி எடு. சப்பாத்தி எப்பவுமே வந்து எல்லா சைடும் நல்லா ஈவனாக தட்டிக்கணும். நீங்கள் கல் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இல்லை போட்டுடலாம். நம்ம சப்பாத்திலாம் போட்டுருக்கோம். இன்றைக்கி 6 சப்பாத்தி பண்ணுறோம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து போட்டு லாஸ்ட் ஒன் பண்ணிடலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றி சுடுறேன். நான் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்டஃபிங் பண்ணலாம், 2ஆக கட் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் போட வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் போட வேண்டாம். நார்மல் சைஸில் போடுங்க, நீங்கள் அது கரெக்டாக இருக்கும். 2 பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லா வந்துட்டு தெரியும். ரெண்டு பக்கம் போட்டு இதையும் எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம உள்ளே வைக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா புரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கமாக வைங்க. இப்போது இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வந்து நம்ம சீல் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மடிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா தான் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் 2ஆ. ஸோ இந்த பக்கமும் நம்ம சீல் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி 2 ரோல்ஸ் ஒரு நல்லாயிருக்கும். நல்லா உள்ள ஸ்டஃபிங் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்பேன் எப்படி பண்ணுறதுன்னு. அடுத்ததும் பார்ப்போம். இப்போ வந்து நான் ராப்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கிட்டுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறேன். இதை வந்து அடியில் நல்லா சீல் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் கூட அடியில் போட்டுக்கலாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்ப்போம். ஒரு சப்பாத்தி எடுத்துக்காங்க. ஒரு சைடுக்காக வந்து இந்த ஸ்டஃபிங் வைக்கலாம். எப்படி நீல வாக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம். கீழே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இப்படி நல்லா ரோல் பண்ணிவிட்டு எண்ட்ஸில் வந்து போத் த எண்ட்ஸ் வந்து நம்ம சீல் பண்ணிடலாம். நல்லா நைஃப் எடுத்து எதர் வந்து க்ராஸாக கட் பண்ணலாம், இல்லை வந்து சென்டரில் கட் பண்ணிக்கலாம். க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். 2 ரோல்ஸ் வரும். பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நல்லா உள்ள ஸ்டஃபிங் இருக்குது, அதெல்லாம் உள்ளே வந்து பன்னீர் இருக்குது. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் இந்த ரோல்ஸ் வந்து பசங்களும் விரும்புவாங்க, பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இன்னும் நம்ம 2 ரோல் சப்பாத்தி இருக்குது, நமக்கு ஸ்டஃபிங்கும் இருக்குது என்னஃபாக. ஸோ மொத்தமாக வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து இன்றைக்கி 6 சப்பாத்திக்கு நல்லா வரும். நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா வேக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து டின்னர் சாப்பிட போகிறேன். உங்கள் பன்னீர் புர்ஜி ரோல்ஸை வந்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி நல்லா வந்து நம்ம கெஸ்ட்டு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.